முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழிலும் மந்திரங்கள் ஓத நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழிலும் மந்திரங்கள் ஓத நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். மோனிஷா, அதாவது தமிழ் கடவுள் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7 அன்று திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் சமஸ்கிருத அர்ச்சகர்களுக்கு இணையான எண்ணிக்கையில் தமிழ் அர்ச்சகர்களை கொண்டு தமிழில் மந்திரங்கள் ஓதி சடங்குகள் செய்து சிறப்புற நடத்த உத்தரவிட வேண்டும் என்று ஒரு பொதுநல மனுவை ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த வியனரசு என்பவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளிட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே கோவில் தரப்பில் அனைத்து கருவறை மற்றும் யாகம் மற்றும் அந்த புனித நீர் தெளிக்கும் இடங்களில் ஓதுவார்கள் மற்றும் அர்ச்சகர்களை கொன்று பன்னிரு திருமுறை மற்றும் தமிழ் மந்திரங்கள் ஓத ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, கோவில் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இது குறித்து தாங்கள் எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.